குட் மார்னிங் ஆல் டீம் மெம்பர்ஸ் சில பேர் வந்துட்டு கிராப்ஜோ லாகின் ஆகலை, பில்பாக்ஸ் லாகின் ஆகலை, வேறு பாயிண்ட் லாகின் ஆகலைன்னு சொல்லிட்டு சில சில பேர் வந்துட்டு இப்போ எங்கிட்ட கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வரீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் எப்படி வந்து இந்த கிராப்ஜியோ இதில் வந்து எப்படி லாகின் பண்ண நான் சொல்லித்தரேன். மெம்பர்ஸ் என்னென்னா, சில பேர் வந்துட்டு மொபைல் உள்ள குரோம் தான் யூஸ் பண்ணுறீங்க. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த மொபைல் உள்ள குரோம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போகுது. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், குரோம்னு இருக்கும். சரிங்களா? இந்த கூகுள் பக்கத்தில் குரோம்னு இருக்கும் பாருங்கள். இதை கரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கிங்க. மெயிலுக்குமே கூகுளுக்கும் நடுவில் இருக்கும் பாருங்கள், இது தான். சரிங்களா? குரோம் அப்படின்னு இருக்காலே அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்கும் உங்கள் செல்லில். அதை டச் பண்ணிக்கிங்க. அதை டச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கிராப்ஜியோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சரிங்களா? கிராப்ஜியோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கோங்க இப்படி வருங்க. சரிங்களா? அதை முன்னாடி டாட் போட்டு என்ன போட்டுக்கோங்க, டாட் இன் போட்டுக்கோங்க. எனக்கு இப்படி தான் முதல்ல கால் வந்துகிட்டே இருக்கும். டாட் இன்னை போட்டுக்கோங்க. டாட் இன்னை போட்டுட்டு கிராப்ஜியோ டாட் இன் போட்டுட்டு சர்ச் கொடுங்க. ஓகேவா? சர்ச் ஆன உடனே இந்த மாதிரி வருங்க. சில டைம் வந்து டைரெக்டாக உள்ளே போயிடும். ஏன்னா என்னை வந்து ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கேன் அதனால். சரிங்களா? நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு சம்டைம் வந்து சைன்இன் கேட்கலாம். சரிங்களா? சைன்இன்னை கொடுத்துட்டேன். இல்லை வாங்க, நான் ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த மாதிரி வருது. சரிங்களா? ஓகே, லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உள்ளே போயிடும். ஓகேவா? இருங்க ஒரு நிமிஷம், நான் லாக் அவுட் பண்ணிகிட்டே காமிக்கிறேன். ஓகேவா? லாக் அவுட் பண்ணிகிட்டே காமிக்கிறேன். ஒரு செகண்ட். என்னோட லாக் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, இருங்க இந்த எடுத்து தரேன். ஓகே, பாருங்கள். கிராப்ஜியோ டாட் இன் கிராப்ஜியோ டாட் இன். ஓகேவா? கிராப்ஜியோ டாட் இன் கிளிக் பண்ணு. ஓகே, இந்த மாதிரி வருங்க. ஓகேவா? சில பேருக்கு சைன்இன் வரும். அதை கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி வரும். அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மேலே பாருங்கள் 3 லைன்ஸ் தெரியுதா? அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு லாகின் அண்ட் ரெஜிஸ்டர்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு உள்ளே வந்துடும். சரிங்களா? அப்போ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடி அண்ட் என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் உள்ளே போயிடலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு சில பேர் வந்துட்டு எனக்கு வந்து பில்பாக்ஸு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அப்புறமேட்டு வந்து மேரா பாயிண்ட் ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. மேலே பாருங்கள், அந்த 9 புள்ளி எல்லாருக்கும் தெரியும். அந்த 9 புள்ளியில் தான் அந்த ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மேரா பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணால் டைரெக்டாக உள்ளே போயிடுங்க. சரிங்களா? என்னோடது இருக்குது ஆல்ரெடி, அதனால் டைரெக்டாக உள்ளே போயிடுச்சு. சரிங்களா? சம்டைம் இப்போ லாக் அவுட் பண்ணணும்னா லாக் அவுட் ஆப்ஷன் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, லாக் அவுட் பண்ணிட்டேன். இப்போது மறுபடியும் வரேன், இருங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் அந்த 9 புள்ளியை டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிக்கிட்டேன். மேரா பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். சரியா? பாருங்கள், இப்படி வரும். இந்த இடத்துல உங்களோட நேம் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? என்றது கொடுக்குற பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். சரிங்களா? இவ்வளோதான். நேம் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு என்ன போட்டிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா யூசர் நேமில் உங்களை மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். சரிங்களா? மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே நீங்கள் என்ன பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இன்னும் நான் வந்து ரிஜிஸ்டரே பண்ணல சார் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா
அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, இன்னும் ரிஜிஸ்டரே பண்ணல சார் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இன்னும் நான் ரிஜிஸ்டரே பண்ணலைங்களே சார் அப்படின்னீங்கன்னா, இங்கே பாருங்கள் கீழே வந்து சைன் அப்னு இருக்குது. சைன் அப் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவ்வளோ தான் உங்கள் டீட்டெயில்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிடும். அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கா. இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேன். சரிங்களா? லாகின் பண்ணிவிட்டேன். இந்த மேரா பாயிண்ட்டை அந்த 9 புள்ளியை கிளிக் பண்ணிவிட்டு மேரா பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? கிளிக் பண்ணோன்னே டைரெக்டாக என் ஐடிக்குள்ளே போயிடுச்சு. நான் வந்து லாக் அவுட்டை கொடுத்தேன். நான் லாக் அவுட் கொடுத்து நான் சொல்கிறேன். லாக் அவுட் நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? லாக் அவுட்டை கொடுத்தாச்சு. இப்போ நான் இன்னும் ரிஜிஸ்டரே பண்ணல. ஓகேவா? நான் இன்னும் அக்கௌண்ட்டை வந்து மேரா பாயிண்ட் அக்கௌண்ட்டை வந்து நான் ரிஜிஸ்டரே பண்ணல அப்படின்னு இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், ஃபர்கோட் யுவர் பாஸ்வேர்டு கீழே பாருங்கள் சைனிங் அப்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் ஃபார்முக்குள்ளே போயிடுவீங்க. சரிங்களா? இவ்வளோ தான். இது ஓகே. ரெண்டாவது வந்துட்டு இன்னொன்று உங்களுக்கு என்ன இது இருக்குன்னா பில் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் அவ்வளோதான். பில் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும். பட் இது வந்து ரிஜிஸ்டர் வந்துட்டு நீங்கள் பப்ளிக் தான். இது ஒரு சில பேருக்கு வந்து இங்கே காமிக்காது, ரிஜிஸ்டர் ஃபார்ம் காமிக்காது. நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு கூகுள் க்ரோமில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பில் பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். பில் புக்குன்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். அங்கே போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஃபார்மை சைன் அப் பண்ணி கொடுத்தா பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் அவ்வளோதான். இதில் வந்துட்டு மெயில் ஐடி தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? லாகினுக்கு மெயில் ஐடி தான் யூஸ் பண்ணணும். நான் மெயில் ஐடி கிளிக் பண்ணுறேன். என்னோட உள்ளே போயிடுச்சு. சரிங்களா? இவ்வளோ தான். சம்டைம் இப்போ வந்து இதில் வந்து மெயின் வேலெட்டில் வந்து ஒரு 50 ரூபா லோட் பண்ணிக்கிங்க மொதல். சரிங்களா? லோட் பண்ணிக்கிங்க. இது யாருக்கு அனுப்பணுன்னா என்று வந்துட்டு பெருமாள் இந்த மாதிரி வருங்க. சரிங்களா? இங்கே வந்து யாருக்கு காமிக்குதோ, யாரோட யுவர் கேஷ் பாயிண்ட் காமிக்குதோ அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசிவிட்டு, சார் நான் ஃபோன்பே பண்ணி விட்றேன், எனக்கு வந்து பில் பாக்ஸ் வந்து அமௌண்ட்டை லோட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு சொல்லிட்டிங்கன்னா அமௌண்ட் அனுப்பி விடுங்க, அவங்க உங்களுக்கு பே பண்ணி விட்ருவாங்க. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு சார் நாங்கள் எப்படி சார் பில்லை வந்து அப்லோட் பண்ணணும்? ஓகே, பில் அப்லோட் பண்ணுறதுக்கு பில் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வருங்க. வந்துட்டு உங்களோட என்ன ஷாப்பிங்கில் நீங்கள் வந்து பில் பே பண்ணியிருக்கீங்களோ அந்த ஷாப்பிங்கோட அந்த பில்லில் நேம் வந்திருக்கும். அந்த நேமை இங்கே போடணும். அப்புறமேட்டு என்ன அமௌண்ட்டு அதை போடணும். சரிங்களா? பில் அமௌண்ட்டு போடணும். அப்புறமேட்டு சார்ஜஸ் வந்து போடணும். அப்புறமேட்டு உங்களோட பில்லை வந்து அப்லோடை கொடுக்கணும். சரிங்களா? அப்லோடு கொடுக்கணும். அவ்வளோதான். அந்த அப்லோடை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இது இருக்கோ அந்த பில்லை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் மெம்பர்ஸ். சரிங்களா? இவ்வளோ தான். எனி டவுட் இருந்தால் கால் பண்ணலாம். சரிங்களா?